நேற்று ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரே வீடியோவில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். முழுசாக பாருங்கள். நாள் முழுக்க வேறு எங்கேயும் தெரிய வேண்டியதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலையில் இந்த ஷோ தவறாமல் உங்களை வந்து சேரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியே இன்னும் இதை பல உறவுகளை போய் சேரணும்னா அதுக்கு உங்கள் உதவி தேவை. உங்கள் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், இந்த மூணும் தான் அதை சாத்தியமாகும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரியதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நேரடியாக செய்துக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அதாவது நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. இன்னொருத்தவங்க ஸ்லோவாக போகிறீங்க, வேகமாக போங்க. அப்போது உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அப்போ சொல்லும் போது நேற்று கமெண்ட்டில் வந்து நேற்று நான் நம்ம காலை குரல் நிகழ்ச்சிக்கு அவ்வளோ ஆதரவு, கரெக்டாக இருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்குது, இதே மாதிரி சொல்லுங்கள், ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ நல்லா தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. கமெண்ட் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உறவுகளே. நீங்கள் மட்டும்தான் என்னோடய ஸ்ட்ரென்த்து. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அவ்வளோ ஒரு ஊக்கம் அளிக்கிறது. நேரடியாக தலைப்பு செய்திகள். தமிழ் தாய் வாழ்த்து விஷயத்தில் பேரவையில் நேற்று ஒரு வரலாற்று முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. விவரமாக சொல்கிறேன். விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. வரலாற்றையே முதல் முறைன்னு பேரவையிலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட்ஜெட் அறிக்கை வாசிப்பில் ஒரு எதிர்பாராத தர்க்கம் நடந்ததுங்க. சமாதானம் பண்ணது யாருன்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பிரபல திரைப்பட தயாரிப்பாளருக்கு அரசு குழுவில் இடம் கிடைச்சிருக்கு. அதுக்கு எதிர்க்கட்சி பக்கம் இருந்து கேள்வி எழுந்திருக்கு. திருநெல்வேலி மாமன்ற கூட்டத்தில் ஒரு விசில் சத்தம் பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்கு. விசாரணைக்கு அழைக்கப்படுறவங்க விஷயத்தில் உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்குன்னு தகவல் வந்திருக்கு. இது நம்ம எல்லாருக்குமான ஒரு விஷயங்க. முதல்வரை நேற்று சந்திச்சவங்களை ஒரு சர்வதேச அளவில் அறியப்பட்ட பொருளாதார நிபுணரும் இருக்காரு. போதைப் பொருளுக்கு எதிராக அரசு ஒரு பெரிய நிர்வாக நகர்வு வந்து எடுத்திருக்கு. எங்களோடையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாள் முதல்வர் இபிஎஸ்க்கும் ஒரு தாவேக்கா அமைச்சருக்கும் நடந்த பேரவை பரிமாற்றுதலில் சிரிப்பும் இருக்குது, செய்தியும் இருக்குது. சென்னையில் ஒரே நாளில் வெளியான காவல்துறை அறிக்கைகளில் 3 பெண்கள் பாதுகாப்பு வழக்குகள் இருக்குது. ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிவகாசியிலிருந்து ஒரு வேதனையான குரல் முதல்வர் கவனத்துக்கு போயிருக்கு. இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. பெற்றோர்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி முக்கிய செய்தி 2. ஒன்று வந்து தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம், இன்னொன்று நெல் கரும்பு ஊக்கத்தொகை வரலாற்று உயர்வு. 2ஐயும் விரிவாக பார்க்க போகிறோம். முக்கிய செய்திகள். விதைனா என்னன்னு விவசாயிக்கு தெரியும் உறவுகளே. இன்றைக்கி போடுற விதை நாளைக்கு என்ன பயிராகும்னு அவங்களுக்கு மட்டும்தான் நிச்சயமாக தெரியும். ஸோ நேற்று பேரவையில் 2 விதைகள் போடப்பட்டிருக்கு. ஒன்று மொழிக்கான விதை, இன்னொன்று மண்ணுக்கான விதை. 2ஐயும் ஒவ்வொன்றா பார்ப்போம். முக்கிய செய்தி 1. அதாவது நேற்று 10/8/2026 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் முதலாவதாக பாட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு நன்றி தெரிவித்த முதல்வர் விஜய் அதிகாரப்பூர்வ அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. பின்னணியை சொல்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்ற நடைமுறை ஏற்கனவே அரசாணை அளவில் இருந்தது. ஆனால் சமீபத்தில் ஆளுநர் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதா ஒரு சர்ச்சை இருந்தது. அந்த பின்னணியில் தான் இப்போ இது அரசாணை அளவில் இல்லாமல் பேரவை தீர்மானம் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. இது ஏன் முக்கியம் என்பதை நான் சொல்கிறேன். அரசாணையை விட பேரவை தீர்மானத்துக்கு அரசியல் எடை அதிகம் உறவுகளே. ஸோ மாநிலத்தோட அஃபிஷியல் நிலைப்பாடாக இது பதிவாகுது. அதே நேரத்தில் ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சிகளில் இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுங்கிறது தான் அடுத்த கட்ட கேள்வி. இந்த கேள்வியை எதிர்க்கட்சி பக்கமும் எழுப்பியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எதிரொலி பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த ஃபாலோ அப் நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்மானத்துக்கு பிறகு நடக்கிற முதல் ஆளுநர் பங்கேற்பு அரசு நிகழ்ச்சியில் என்ன நடக்குதுன்னு நான் கவனிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். அதில் தான் இதை முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா, முழுமையாக விதைக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது தெரியும். 2வது முக்கிய செய்தி. விதி 110 கீழ் முதல்வர் விஜய் பேரவையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காருங்க. நெல் ஊக்கத்தொகை சன்ன ரகத்துக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 உயர்த்தி மொத்தம் 2750, பொது ரகத்துக்கு 159 உயர்த்தி மொத்தம் 2600. நெல் கொள்முதல் பருவம் செப்டம்பர் 1 தொடங்குது. கரும்புக்கு மத்திய அரசு நிர்ணயிச்ச 3290.50 பைசாவோட மாநில சிறப்பு ஊக்கத்தொகை 209.50 சேர்த்து மொத்தம் டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய். இது ஏன் முக்கியம்? பேரவையிலேயே சொல்லப்பட்ட ஒப்பீடு இது. ஒரே ஆண்டில் நெல்லுக்கு 156க்கும் மேலே உயர்வு தருவது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை.
வரலாற்றிலே தான் முதல் முறை. ஸோ கரும்பு விஷயத்தில் கடந்த 5 வருஷத்தில் மொத்தமாக 156 தான் உயர்ந்த நிலைமையில் இப்போ ஒரே ஆண்டில் 360.50 உயர்வு. ஸோ விவசாயிக்கு நேரடியாக கைக்கு வர பணம் உறவுகள் இது. ஸோ பேரவை விவாதத்தில் ஒரு காட்சி, அதாவது இந்த அறிவிப்பு தொடர்பான விவாதத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் வருவாய்த்துறை அமைச்சர் அவை முதல்வருமான திரு கே செங்கோட்டையனுக்கும் இடையே ஒரு சுவாரஸ்யமான பரிமாற்றம் நடந்தது. விவசாய மானியங்கள் தொடர்பாக இருதரப்பும் வாதம் வச்சாங்க. அரசியலில் எதிரெதிர் பக்கம் இருந்தாலும் விவசாய நலன்கிற ஒரு மேடையில் இந்த விவாதம் நடந்தது தான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைந்தது. நீங்கள் விவசாயியாக இருந்தால் உறவுகளே, செப்டம்பர் 1 ஸோ நெல் கொள்முதல் தொடக்க தேதியை இப்போவே குறித்து வச்சுக்கோங்க. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இந்த புதிய விலை தான் செப்டம்பர் 1 முதல் அமலுக்கு வரும். அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக சந்தோஷமாக இருக்குது. இந்த அரசுக்கு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக செய்தி சுருக்கம். திருநெல்வேலி மாமன்ற கூட்டத்தில் கட்சி துணோட விசில் அடிச்சுக்கிட்டே உள்ள வந்த தாவேகா கவுன்சிலர் அவர்களுக்கு 2 மாத சஸ்பென்ஷன் மேயர் ராமகிருஷ்ணன் உத்தரவு போட்டிருக்காருன்னு ஊடக தகவல்கள் சொல்லுதுங்க. அனைத்து உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து ஒழுங்கு நடவடிக்கை வேணுன்றதை கேட்டதுனால இந்த உத்தரவு வந்திருக்கு. ஆளும் கட்சி கவுன்சிலாக இருந்தாலும் அவை ஒழுங்கு விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறோம். தயவு செஞ்சு கட்சி பேரை கெடுக்கிற மாதிரி, இந்த அரசோட பேரை கெடுக்கிற மாதிரி எதுவும் செய்யாதீங்க, சரிங்களா? இது நம்மளுடைய ஒரு வேண்டுகோள். அடுத்ததாக ஜார்க்கண்ட் மாணவர்கள் நடத்தி வர போராட்டம் தொடர்பாக அரசோட நடந்த 6வது சுற்று பேச்சுவார்த்தையும் பலன் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. போராட்டம் தொடர்ந்து உறவுகளே. அடுத்து தில்லியில் மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறை லத்தி சார்ஜ் நடத்தினதா, அதுக்கு எதிர்ப்பாக பாராளுமன்ற வளாகத்தில் பிரியங்கா காந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினதா ஒரு பத்திரிகை தகவல் சொல்லுதுங்க. இது ஒற்றை ஊடக தகவல் தான், கன்ஃபார்ம் ஆனதும் நான் விரிவாக சொல்கிறேன். அடுத்ததாக முதல்வர் இன்று நேற்று தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் 2 முக்கியமான சந்திப்புகள் நடத்தியிருக்காரு. முதல் சந்திப்பு இந்திய பொருளாதார நிபுணரும் மத்திய அரசோட முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகரும் அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழக வாட்சன் நிறுவனத்தோட மூத்த ஆய்வாளருமான டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியன் அவர்களை முதல்வர் சந்திச்சு பேசினாருங்க. மாநில அரசோட பொருளாதார திட்டமிடலில் இந்த அளவுக்கு சர்வதேச எக்ஸ்பர்டைஸோட உரையாடல் நடக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. 2வது சந்திப்பு தமிழ்நாடு மாநில சிறுபான்மையர் நல ஆணைய தலைவர் திரு ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் தலைமையில் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் முதல்வரை சந்தித்து பேசினாங்க. நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியா வில்சனும் கூட இருந்தாருங்க. ஸோ அடுத்து தாவேகா அரசின் நகர்வுகள். போதைப் பொருள் ஒழிப்பு டாஸ்க் ஃபோர்ஸ், அதாவது போதைப் பொருள் ஒழிப்புக்கான சிறப்பு படை அமைக்க அரசாணை வெளியாகியிருக்கு. 65 அலகுகள், 264 கோடி ஒதுக்கீடு. அது மாநிலம் முழுக்க கஞ்சா, குட்கா, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அந்த நெட்வொர்க்கை உடைக்கிற நோக்கத்தோட இந்த அமைப்பு. ஸோ இதோட செயல்பாடுகள் களத்தில் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம். அடுத்ததாக தேசிய குடற்புழு நீக்க நாள் இன்னைக்கு. அதாவது இதை முன்னிட்டு நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அண்ணாநகர் ஷனாய் நகர் சென்னை பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா குடற்புழு தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாமை தொடங்கி வச்சார். ஸோ அண்ணாநகர் எம்எல்ஏ VK ராம்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க. ஸோ பெற்றோர்களே, இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க படிக்கிற பள்ளிகளில் இந்த மாத்திரை வழங்கப்படும். ஸோ இது அரசோட வழக்கமான பாதுகாப்பான தேசிய சுகாதார திட்டம். ஸோ பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு போகிறத உறுதி பண்ணுங்க. அடுத்தது பேரவை இரங்கல். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோமுகி மணியன் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அடுத்து முக்கியமான நம்மளுடைய செக்மெண்ட் எதிரொலி. அதாவது தாவேகா அரசு மேலே எதிர்க்கட்சிகள் வைக்கிற முக்கியமான அரசியல் கருத்துக்களை இரு பக்கமும் பார்க்கிற பகுதி தான் இது. இன்னைக்கு பேரவை நடந்த நாளுங்கிறதால திமுக பக்கத்தில் இருந்து அதிக குரல்கள், ஓவர் சத்தம், வெரி நாய்ஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ MSA ராஜேந்திரன் நிதியமைச்சர் தமிழ் உச்சரிப்பு விமர்சனம் தான் ஒரு பயங்கரமான ஹாட் மூமெண்ட்டாக இருந்தது. நிதிநிலை அறிக்கையை வாசித்த நிதியமைச்சர் மரியா வில்சன் தமிழ் உச்சரிப்பில் பல வார்த்தைகள் விடுபட்டதா, இலக்கண பிழைகளோட உச்சரிக்கப்பட்டதா பேரவையில் விமர்சனம் வச்சார். தாவேகா அவையில் பேசி வாதாடும் அமைச்சர் ராஜ்மோகன் போன்றோர் வருகாலத்தில் நிதியமைச்சருக்கு தமிழ் பேச உதவ வேண்டும். ஸோ இதை நான் குற்றச்சாட்டாக கூறவில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதோட இன்னொரு பக்கம் அமைச்சர் இதனால் கொஞ்சம் நெருக்கடியான நிலைமையில் இருந்தப்போ சமாதானப்படுத்தினது யார் தெரியுமா?
திமுக கொறடா ஏவா வேலு தான். பேச்சு வழக்கு மாறுபடுவது சாதாரணமான ஒண்ணுன்னு அவரே அமைச்சரை வந்து கூல் பண்ணியிருக்காருன்னு ஊடக தகவல் வந்து சொல்லுதுங்க. ஸோ விமர்சனமும் அதே அவையில், பெருந்தன்மையும் அதே அவையில். ஆனால் வந்து மரிய வில்சன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், அமைச்சர், நிதியமைச்சர் அவர்கள். ஸோ என்னங்க கேலி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருந்தது. அது எல்லாமே நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக துரைமுருகன், திமுகவை சேர்ந்த துரைமுருகன் அர்ச்சனா கல்பாத்தி நியமனம்க்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆண்டுக்கு 10 லட்சத்துக்கு மேல வருமானம் உள்ள கோவில்களுக்கு பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்களை நியமிக்க அமைக்கப்பட்ட மாநில குழுவில் கோட் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்திக்கு உறுப்பினர் இடம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இதை விமர்சித்து துரைமுருகன் கேள்வி எழுப்பியிருக்காரு. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட கல்பாத்திக்கு தமிழக கோவிலில் என்ன வேலை? விஜயை வைத்து படம் எடுத்தால் பொறுப்பு கொடுப்பீர்களான்னு கேட்டிருக்காரு. ஸோ நியமனம் அரசு உத்தரவுப்படி நடந்த விஷயம், தகுதி விவாதம், அரசியல் விமர்சனம் ரெண்டையும் அப்படியே உங்கள் முன்னாடி வைக்கிறேன் உறவுகளே. ஆனால் இந்த விஷயத்துக்கு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தேவை. இது சரியாக பார்க்குறீங்களா? இது சரியா? உங்களுடைய கருத்து என்னன்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்க அப்படின்னா எனக்கு என்னமோ ஒரு மாதிரி எதுக்காக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது, மை பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. அடுத்ததாக சக்கரபாணி, திமுக முன்னாள் அமைச்சர், நெல் சேமிப்பு தளங்கள் பதிலடி. அதாவது அமைச்சர் ரமேஷ் வைத்ததாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சக்கரபாணி, திமுக ஆட்சியில் 18 மாவட்டங்களில் 54 இடங்களில் 825.79 கோடி மதிப்பில் 353 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அமைக்க உத்தரவிடப்பட்டு 253 தளங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லியிருக்காரு. மீதமுள்ள தளங்களோட கட்டுமானம் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது. அதை உங்கள் முதல்வர் விரைவில் திறக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு குத்தலோட முடிச்சிருக்காப்புல. நாங்கள் பண்ணிட்டோம், அது நீங்கள் திறந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்படிலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சுடுகாட்டில் ஏன் கொண்டு போய் அந்த நெல்மணிகளை வைக்க போகிறாங்க அப்படின்றது இந்த ஊருக்கே தெரியும். நீங்கள் அந்த விவசாயிகளுக்கு பண்ண துரோகம். அதனால் இந்த சிம்பிளி வேஸ்ட் இதெல்லாம். ஓகேங்களா. அடுத்ததாக தயாநிதி மாறன் டீலிமிட்டேஷன் நிலைப்பாடுக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தொகுதி மறுவரையறை விஷயத்தில் காங்கிரஸ் மேலே கேள்வி எழுப்பியிருக்காரு நம்மளுடைய தயாநிதி மாறன். தமிழ்நாட்டில் மட்டும் நோ டீலிமிட்டேஷன் நாடகம் ஏன்? அதாவது தாவேகா அரசை தூண்டிவிட்டு எம்பிக்கள் கூட்டம் நடத்தும் காங்கிரஸ் தான் ஆளும் 4 மாநிலங்களில் ஏன் அமைதியாக இருக்குன்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இது தாவேகா மேலே நேரடி தாக்குதல்னு சொல்கிறத விட தாவேகா காங்கிரஸ் இணக்கத்தை நோக்கி வைக்கப்பட்ட அரசியல் கேள்வி. அதாவது நல்லா இருக்க குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு விஷயம். சிம்பிளாக போடுறமா சொல்லணும் அப்படின்னா பார்க்கலாம். சரியா? கோழி மூட்டி விடுறது அப்படி. ஸோ அடுத்து ரகுபதி, திமுக முன்னாள் அமைச்சர், தீர்மானம் மேலே ஒரு சந்தேகம் வைத்திருக்காரு. தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம் பற்றி திமுக ஆட்சியிலேயே இந்த நடைமுறை உத்தரவிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் ஆளுநர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஸோ இந்த தீர்மானம் ஆளுநரை கட்டுப்படுத்துமா என்பது சந்தேகம் தான் விமர்சனம் வச்சிருக்காரு. நான் முதலே சொன்னேன்ல, நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். கனிமொழி NVN சோமு, திமுக முன்னாள் MP. அதாவது தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர்னு தமிழை போற்றுவதற்கு கூட ஆங்கிலத்தில் வார்த்தை தேடுவது வேடிக்கையாக இருக்குன்னு கருத்து சொல்லியிருக்காரு. இப்போ தமிழை வளர்த்தவங்களா, நீ என்னென்ன வளர்த்தீங்க, என்னென்ன கொடுத்தீங்க அப்படின்ட்டு இந்த மக்களுக்கு தெரியும். பார்ப்போம். ஸோ இந்த 6 குரல்களும் உங்கள் முன்னாடி நான் வச்சுட்டேன். அவங்க சொன்னதை ஊடகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள், ட்விட்டரில் பார்த்த செய்திகள் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு பதில் வர இடத்துல அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுடைய கருத்துக்கள் இந்த எதிரொலி பக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த குற்றச்சாட்டு கிடையாது. இப்போ அவங்க எதிரொலின்றது ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லையா? எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நியாயம், இது தவறு, உங்களுடைய கருத்து என்ன? பதில் நீங்கள் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கமெண்ட்டில் நான் பார்க்குறேன். அடுத்ததாக மற்றொரு முக்கிய செக்மெண்ட் தொடர்கதை. ஸோ அப்டேட் இருக்கிற வழக்குகளோட முதல் அப்டேட் வந்து சைபர் மோசடி கைது எண்ணிக்கைங்க. மாநிலம் தழுவிய சைபர் மோசடி ஒடுக்குமுறை நடவடிக்கையில் கைது எண்ணிக்கை 837 உயர்ந்திருக்கு. முன்னாடி 800ன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்டேட் 2 புது வழக்கு ஒன்று போர்டில் சேருது. பழனி கௌமார மடம் வழக்கு. பழனி கௌமார மடம் தொடர்பாக 150 கோடி மதிப்பிலான ஒரு வழக்கு நீதிமன்ற பரிசீலனையில் வந்து இருக்குங்க. ஸோ முக்கியமான குறிப்பு, இது ஏற்கனவே இந்த போர்டில் இருக்கிற பழனி கோவில் நில மோசடி வழக்கு. 100 கோடி நிலம், 2 கோடிக்கு பதிவு கிடையாது. இது ஒரு தனி வழக்கு. ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது உறவுகளே. வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால விசாரணை முடிவுகளை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? ஸோ அப்டேட் இல்லாத ஆனால் நம்ம மறக்காத வழக்குகள் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஷார்ட்டாக. அருண் IPS DVAC இயக்குனர் மாற்றம் தொடர்பான வழக்கு. பழனி கோவிலில் நில மோசடி CBCID விசாரணை நீதிமன்ற பரிசீலனையில் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு CBI விசாரணை நிலையில் இருக்குது.
நீட் விவகாரம் டெல்லி அளவிலான நகர்வுகளில் இருக்குது. செந்தில் பாலாஜி டிவிஏசி டாஸ்மாக் தொடர்பு விசாரணைகள், தாவேகா எம்எல்ஏ கடத்தல் முயற்சி வழக்கு, ஸோ அதான் ஆப்ரேஷன் மேகாலயா, சிவகாசி பட்டாசு ஆலை விபத்து தொடர் நடவடிக்கைகளில் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் காவல் வழக்கு நீதிமன்ற நிலையில் இருக்குங்க. ஆவின் பால் தட்டுப்பாடு ப்ளஸ் மதுரை ஆவின் நிதி முறைகேடு புகார், இதுவும் நிலையில் அப்படியே ஒரு வெரிஃபை நிலையில் தான் இருக்குது. ISRO குலசேகரப்பட்டினம் தனியார் மயம் தகவல், இது வந்து வெரிஃபை பண்ணுற நிலையில் இருக்குங்க. நீலகிரி புலி தாக்குதல் தொடர் நிலவரம், அது இன்னும் வெரிஃபிகேஷனாக தான் இருக்குது, அப்படியே இருக்குது, இன்னும் அப்டேட் வரல. இந்த லிஸ்ட்டில் ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா ஆப்வியஸ்லி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆல்ரைட். ஸோ அடுத்து FIR அண்ட் அரெஸ்ட். நேற்று சென்னை காவல்துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ செய்தி வெளியீடுகளில் இருந்து தற்போது முக்கிய வழக்குகள். வழக்கு 1, திருமங்கலம் பகுதியில் பள்ளி காலத்தில் அறிமுகமான நபர் ஒரு கல்லூரி மாணவியை பொய் சொல்லி வீட்டுக்கு வரவழைச்சு புகைப்படத்தை மார்ஃபிங் பண்ணுவேன்னு மிரட்டி பாலியல் சீண்டலில் வந்து ஈடுபட்டிருக்கார். ஸோ அனைத்து மகளிர் காவல் நிலையம் வழக்கு பதிவு செஞ்சு அந்த நபரை கைது பண்ணிருச்சுங்க. ஸோ மிரட்டல் வந்த உடனே சிங்கப்பெண் படையிடம் புகார் கொடுத்தது தான் இந்த வழக்கோட முக்கியமான பாடம். வழக்கு 2, கோடம்பாக்கம் தபால் நிலையம் வெளியே நிறுத்தியிருந்த தபால்காரரோட சைக்கிளை திருடிய நபரை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை கைது பண்ணியிருக்குங்க. எல்லாரே அந்த மனுஷனே பாவம் என்ன சொல்கிறது. ஸோ வழக்கு 3, குறுக்குப்பேட்டையில் புதுச்சேரி மது பாட்டில்களை பதுக்கி விற்பனை பண்ணிட்டு இருந்த பெண் ஒருவர் கைது. 750 மில்லி அளவில் 15 பாட்டில்களும் 200 ரூபாய் பணமும் பறிமுதல். அஜிஜோ 200 ரூபாய் தானா? ரைட். வழக்கு 4, புதுவண்ணாரப்பேட்டையில் தினமும் மது குடிச்சிட்டு வந்த 60 வயது தாயை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த மகன் வந்து கைதுங்க. ஸோ அவர் மேலே ஏற்கனவே கொலை முயற்சி உட்பட 5 வழக்குகள் இருக்குது. வழக்கு 5, மாதாவரத்தில் மது அருந்து அழைச்சிட்டு போய் தாக்கி பணம் பறித்த வழக்கில் தலைமறைவாக இருந்த 2வது எதிரி வந்து கைதுங்க. இந்த வழக்கோட முதல் எதிரி மேலே ஏற்கனவே கொலை வழக்கு உட்பட 4 வழக்குகள் இருக்குது. வழக்கு 6, 2021ஆம் ஆண்டு குமரநகர் கொலை முயற்சி வழக்கில் பிணையில் வெளியே வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜரே ஆகாமல் தலைமறைவான எதிரியை நீதிமன்ற பிடியாணையில் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்குங்க. ஸோ அவர் மேலே மொத்தம் 8 வழக்குகள் இருக்குது. வழக்கு 7, வியாசர்பாடியில் முன்விரோதத்தில் இளைஞர் ஒருவரை கத்தியால் தாக்கின 2 பேர் கைது. இருசக்கர வாகனமும் 2 கத்திகளும் பறிமுதல். ஒருவர் மேலே ஏற்கனவே 9 வழக்குகள் இருக்குது. வழக்கு 8, RK நகர் பகுதியில் 2 வீடுகளில் நடந்த நகை பணம் திருட்டு வழக்கில் ஒரு பெண் கைது. 30.9 கிராம் தங்க நகைகள் மீட்பு. தொடர்புடைய 2 இளம் சிறார்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறார் நீதி குழுமத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. வழக்கு 9, புனித தோமையார் மலை பகுதியில் வந்து சக ஊழிய பெண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாக தொடர்ந்து ஆபாச செய்திகள் அனுப்பி பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் கைது. 2 செல்ஃபோன்கள் வந்து பறிமுதல். இன்னைக்கு மொத்த கணக்கை கன்சாலிடேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு வழக்கு 3, கொலை முயற்சி வழக்கு 2, திருட்டு வழக்கு 2, மது வழக்கு 1, தாக்குதல் வழிப்பறி வழக்கு 1, மொத்தம் 9 வழக்குகள், 10 பேர் கைது. கூடுதலாக 2 இளஞ்சிறார்கள் சிறார் நீதி குழும ஆஜர். பெண்களுக்கு எதிரான எந்த தொந்தரவுக்கும் மகளிர் ஹெல்ப்லைன் 181, அவசர உதவிக்கு 112, குழந்தைகள் பாதுகாப்புக்கு 1098, எல்லா வழக்குகளிலும் குற்றம் நிரூபணமானது நீதிமன்றத்தோட வேலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதே தான் இப்போ. அடுத்ததாக மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். முதல்ல மக்களுக்கான தகவலை பற்றி நம்ம பார்ப்போம். விசாரணைக்கு அழைக்கப்படுறவங்களுக்கு முறையான சம்மன் அனுப்பணும். அதில் எந்த தேதி எந்த நேரத்தில் ஆஜராகணுங்கிறத தெளிவாக குறிப்பிடணும். விசாரணை நடவடிக்கைகள் காவல் நிலைய குறிப்பேட்டில் பதிவு செய்யணும். விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாது. இப்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறதா ஊடக தகவல்கள் வந்து சொல்லுது. அடுத்து நம்ம ஆன்லைன் மோசடி எதுவாக இருந்தாலும் உடனடியாக தேசிய சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930 புகார் கொடுங்க. www.cybercrime.gov.in புகார் பதிவு நீங்கள் பண்ணலாம். முதல் 1 மணி நேரம் தான் கோல்டன் ஹவர். நான் சொல்லியிருக்கேன், பணத்தை ஃப்ரீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இப்போ நான் சொல்ல போகிறது மக்கள் கோரிக்கை, அதை பற்றி பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி வச்ச கோரிக்கைக்கான அப்டேட்டை இப்போ புது கோரிக்கைகள். புது கோரிக்கை சிவகாசி பட்டாசு ஆலைகள் திறப்பு. அதாவது சிவகாசியை சேர்ந்த பட்டாசு தொழிலாளர்கள் தரப்பில் இருந்து ஒரு வேதனையான குரல் வந்திருக்கு. முதல்வர் ஐயா, பட்டாசு ஆலைகளை சீக்கிரம் திறந்து விடுங்க. வேலை இல்லாமல் பிள்ளைகளோட கஷ்டப்படுறோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பல குடும்பங்கள் தவிக்கிறோம்னு ஒரு பெண் தொழிலாளி நேரடியாக முதல்வர்கிட்ட வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இது எதிர்க்கட்சி சார்பு ஊடகம் வழியாக வெளியான குரலுங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஆனால் குரலில் இருக்கிற வழி அரசியல் கடந்தது. ஆலை திறப்பு நிலவரம் என்னன்னு அரசு தரப்பு பதிலை நான் தேடிக்கிட்டே இருக்கேங்க.
அப்டேட் வந்ததும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உறவுகளின் குரல் மூலமாக இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே வந்தது, அதையும் சேர்த்து இங்கே நான் பதிவு பண்ணிட்டேன். உறவுகளே உங்களுக்காக நான் இங்கே பேசிட்டேன். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு இந்த அரசு எடுக்கும். அதே மாதிரி மக்கள் கோரிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் நான் மறக்கலை. இப்போ நான் அதை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் டேட்டா பழசில் நான் இருக்குன்றதை அவங்க அப்டேட் கொடுத்துட்றேன். அடுத்ததாக உறவுகளின் குரல். ஸோ உங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை, கோரிக்கைகளை ஒரு வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. அது உடனடியாக ஒரு நியூஸ் கார்டாக ரெடி பண்ணி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி கூட நான் செக் பண்ணி நிறைய ரிப்ளை பண்ணியிருக்கேன், நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு யோசனையும் எனக்கு இருக்குது. உறவுகளின் குரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டாக இந்த காலை குரலையே நம்ம சேர்த்து இதெல்லாம் உறவுகளுடைய குரலாக நான் இங்கே சொல்கிறேன்ற மாதிரி நான் இங்கே உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். ஷார்ட்டாக ஒரு 2 minutes 3 minutesல நான் சொல்லிடுவேன். ஸோ தட் அது ஈஸியாக வந்து டக்குன்னு கன்வே ஆகிடும். நேற்று வர செய்தி அடுத்த நாள் காலை குரல் நிகழ்ச்சியிலேயே வந்து கன்வே ஆகிடும். அது கரெக்டாக போய் ஷேர் ஆகிடும். ஸோ அதனால் அது ஒரு பெட்டர் ஐடியாவும் எனக்கு தோணுது. ஸோ நியூஸ் கார்டு போடுறதையும் போடுறேன், இங்கேயும் நான் அதை சொல்கிறேன் அப்படின்றத நான் தகவலாக சொல்கிறேன் உறவுகள். அடுத்தது நாங்கள் நம்முடைய குடும்ப பேச்சு தான். தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிச்சயமாக உங்களை வந்து எப்போது போலும் சேர்ந்து அடையும். அதே மாதிரி ஒரு அப்டேட், இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் மேடை நிகழ்ச்சி வருது. ஆனால் 12 மணி கிடையாது, ஒரு டைம் 3லேருந்து 5 மணிக்குள்ளே உங்களுக்கு வரும். ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உறவுகளே. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னோட நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு நன்றி. ஏன் நன்றி தெரியுமா? இப்போ போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களே, அதுக்காக அட்வான்ஸாக நன்றி சொல்கிறேன். உறவுகளே, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். மறக்காமல் அரசியல் நிகழ்ச்சி பாருங்கள். சரியான சர்ப்ரைஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். அந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு நிகழ்ச்சி இனிமேல் வரும். முழுசாக பார்த்த உறவுகளுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நபி. இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. அரசியல் மேடை மதியானம் மறந்துடாதீங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பபாய், see you.